இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாய் திரு அவை அன்னை மரியாளை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நினைவை கொண்டாடுகிறது. இந்த விழா நமக்கு 3 முக்கிய பாடங்களை கற்றுத்தருகிறது. முதலாவதாக, கோயிலில் அர்ப்பணித்தல். அன்னை மரியாள் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட போது அன்னை மரியாளின் வயது 3ஆக இருந்தது. அவள் தினமும் ஆலயத்தில் கடவுளின் திருவுள்ளத்தை அறிவதிலும் ஜபத்திலும் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருந்தாள். அதனால்தான் அன்னை மரியாளால் கபிரியேல் தூதர் வந்தபோது, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அவரால் கூற முடிந்தது. நாமும் நம் வாழ்வில் திருமுழுக்கு வழியாக ஆலயத்துக்கும் கடவுளுக்கும் அர்ப்பணிக்கப்படுகிறோம். நம் வாழ்வில் நாம் என்ன செய்கிறோம்? கடவுளின் திட்டத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, ஜபத்தில் செலவிடுதல். கபிரியேல் தூதர் வரும்போது அன்னை மரியாள் இறை வார்த்தையை தியானித்து கொண்டு ஜெபத்தில் ஈடுபட்டிருந்தார். அன்னை மரியாளின் வாழ்வை நாம் எடுக்கும்போது முழுமையாக கடவுளின் சித்தத்திற்கு மட்டுமே அர்ப்பணித்து ஜெபத்தில் முழுமையாக ஈடுபட்டு கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றும் ஒரு தாயாக விளங்கினாள். நாமும் நம்முடைய வாழ்வில் ஜெபம் ஜெபிப்பதிலும், குறிப்பாக ஜெபமாலை ஜெபிப்பதிலும், இறை வார்த்தையை தியானிப்பதிலும், அதில் மூலமாக கடவுளின் திருவுளம் எதுவென்பதை அறிந்து நாம் அதை செயல்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, அன்னை மரியாளைப் போல நாம் கடவுளின் மீட்பு திட்டத்தை தொடர்ந்து இப்பூ உலகில் நிறைவேற்ற வேண்டும். அன்னை மரியாள் கடவுளின் சித்தத்தை ஏற்றபோது, ஏன் இன்றும் வரை அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். உலகத்தின் மனமாற்றத்திற்காக தினமும் பரிந்து பேசுகிறார். நாமும் கடவுளின் வார்த்தையை பிறருக்கு போதிக்கும் போது மக்களின் மனமாற்றத்திற்காகவும் உலக அமைதிக்காகவும் தினமும் போராட வேண்டும். மேலும் திரு அவையின் வளர்ச்சிக்காக நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். அதற்காக அயராது உழைக்க வேண்டும். எனவே இந்த விழாவின் போது நாம் முடிவெடுத்துக் கொள்வோம், நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணித்து அவரின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவோம். ஆமேன்.